அந்த விஷ ஜுரம் என்னன்னு தெரியும், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த பிள்ளை 10:30 மணிக்கு ப்ரேயருக்கு வரும்போது கூட உட்கார முடியலன்னு சொல்லிடுச்சு. சேரில் உட்காரவே முடியல, அப்படியே உட்காருது, கீழே அப்படியே உட்காருது, காலை நீட்டுது. பாஸ்டர் வரட்டும், மேலே வரட்டும், கூப்பிட்டு வந்துடும். உங்கள் விசுவாசத்துக்காக சொல்கிறேன், முடியல. அப்படி தானம்மா சொல். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நான் சாட்சி சொல்லுன்னு எதிர்பார்க்கல. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கரெக்டாக அந்த 1ஆம் தேதி டிசம்பர் மாதம் 25லேருந்தே உடம்பு சரியில்லை. டெங்கு ஃபீவர்னால எலும்பெல்லாம் ஒரே வலி. 1ஆம் தேதி நைட்டு சேரில் உட்காடுறேன், ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே உட்கார முடியல. நம்ம ஏன்டா வந்தோன்னு கூட ஆயிடுச்சு, ரொம்ப வலிக்குது, படுத்தலாமா அப்படியே தோணுது, உட்கார முடியல, நெளிஞ்சினே உட்காந்தேன். கரெக்டாக அப்போ தான் ஒர்ஷிப் நடக்குது. அப்பா ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்காங்க. பலவீனத்தில் உள்ளவங்களுக்காக நான் இப்போ ப்ரேயர் பண்ணுறேன்னு சொன்னாங்க. சரி பண்ணுறாங்க, அவங்க பண்ணுறாங்க, நம்மளும் பண்ணுவோம். ஏசப்பா எனக்கு சுகத்தை கொடுங்க, என்னால் முடியல, உட்கார கூட முடியலன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அவர் நான் சொல்லி ஜெபம் பண்ணினே இருக்கும் பொழுது உங்கள் மேலே ஒரு வல்லமை இறங்குதுன்னு சொன்னாங்க. நான் வல்லமை இறங்குதுனோடனே நான் அழுதுன்னு ஜெபம் பண்ணுறேன், எனக்கு சுகணும். ஆனால் அந்த வல்லமை இறங்குதுனோடனே நான் நிறைய டைம் காலை வாங்கல. கடைசியாக அவர் சொன்ன சத்தம் என் காலை விழுந்தது. உண்மையிலேயே ஆண்டவருடைய வல்லமை உண்மையிலேயே இறங்கி எனக்கு சுகம் கொடுக்குமான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைமாக என்னோடய சரீரத்தை நான் உணர்ந்தேன். அந்த வல்லமை என் முதுகில் இறங்குனுச்சு உண்மையிலேயே அன்னையிலேருந்து. ஏன்னா டாக்டரே சொன்னார், ரொம்ப நாள் ஆகுமா, இந்த எலும்பெல்லாம் வலி போகணும், ரொம்ப நாள் ஆகும், இந்த காய்ச்சலோடைய இது அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஆனால் அட்டன் டைமில் எனக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தாரு. அண்ணாலேருந்து இந்நாள் வரைக்கும் நான் நல்லா இருக்கேன். தேவனுடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென். ஜெபிக்கும் பொழுது யார் விசுவாசிக்கிறாங்களோ, ஒருவேளை உன்னை ஊர் கெட்டவங்கன்னு சொல்லியிருக்கலாம், இதெல்லாம் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு லாக்கியேலுன்னு ஒதுக்கி இருக்கலாம், உனக்கும் கிறிஸ்துவத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு பேசலாம். ஆனால் யார் விசுவாசிக்கிறீங்களோ அவங்க அற்புதத்தை பெறுவீங்க. யார் இதை பாருங்க, இயேசு நடந்து போகிறார். 3 வருட காலங்கள் அவருடைய ஊழியத்தின் அனுபவம். ரொம்ப நாள்லாம் கிடையாது, 3 வருஷம்தான். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள் என்று வேத பகுதியில் நிறைய இடங்கள் போட்டிருக்கும். ஆனால் வந்தவங்க அத்தனை பேரும் சுகம் பெறலை. கவனிக்கிறீங்களா? வந்தவங்க அத்தனை பேருக்கும் பிரச்சனை இருக்குங்க, வந்தவங்க அத்தனை பேருக்கும் போராட்டம் இருக்கு. ஆனால் எல்லாரும் என்ன செய்யலை? சுகம் அடையலை. சுகம் அடைந்தது யார் தெரியுமா? யார் அவரை விசுவாசித்தாங்களோ. 12 வருஷம் வியாதி, விசுவாசம். 2 கண் பார்வையும் பிறவிலேயே இழந்த குருடன், விசுவாசம். 100க்கு அதிபதி, விசுவாசம். எல்லாரையும் எடுத்துக்கொண்டா விசுவாசம், விசுவாசம். பரிதாபத்தில் அந்த விதவின் மகன் பாடையிலே தொட்டு சுகமாக்கினார். அது யார் மேல் நான் இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறேனோ அவன் மேலே இரக்கமாக இருப்பேன். அதை நீங்கள் யாரும் கேட்கலாம் முடியாது. அதை என்ன செய்ய முடியாது? கேட்கறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. ஏன் இப்படி தரல, எனக்கு தரல, நான் ரொம்ப நாளாக அதெல்லாம் கிடையாது. இரக்கம் யார் மேலேயோ. ஆனால் விசுவாசிச்சா தேவ மகிமையை காண்பான்னு சொல்லப்பட்டிருக்குது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று தான் பைபிள் சொல்லுகிறது. இதில் மறுப்பு கிடையாது. நீ தேவனை விசுவாசிச்சுட்ட, படிச்சிருக்கியோ படிக்கலையோ, தாள் இருக்கியோ, கருப்பாக இருக்கியோ சிவப்பாக இருக்கியோ, ஹைட்டாக இருக்கியோ குட்டையாக இருக்கு, அதெல்லாம் இல்லை. தேவனை நீ விசுவாசிக்கணும். யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க அற்புதங்களை பெறுவாங்க. இன்றைக்கி ஜபமாக இருக்கட்டும், பிரசங்கமாக இருக்கட்டும், ஆராதனையாக இருக்கட்டும், விசுவாசம் அவசியம். என்ன இல்லையோ இப்போ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜபத்தில் எத்தனை பேருக்குள்ள உங்களுடைய பிரச்சனை ரொம்ப நாளாக இருக்குல்ல, அதெல்லாம் கொண்டு வந்துடுங்க. உன் வியாதி, உன் சரீர போராட்டம், உன்னுடைய ஏமாற்றம், இல்லாமை, குடும்பத்தில் வெறுத்து போயிருக்கிறல்ல, அதெல்லாம் கூட கொண்டு வா. எதை வேணாலும் கொண்டு வா. ஜெபிக்க போகிறேன் இந்த குடும்ப ஆசீர்வாத ஜபத்தில். என்னுடைய ஆசையெல்லாம் குறைகள் நிறைவாகணும். அதுதான் என்னுடைய முழு எண்ணெல்லாம். கடன் பிரச்சனையா, அதை கூட முன்னாடி கொண்டு வா. இதுலேருந்து என்னால் மீண்டு வர முடியல. எதெல்லாம் உன்னால் மீண்டு வர முடியலையோ அத்தனையும் கர்த்தர் இன்னைக்கு விசுவாசிக்கிற உனக்கு
தேவ மகிமை கிரியைகளை செய்ய போகிறது. அவருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. காற்றும் கடலையும் அதற்றினார். அவர் என்ன கட்டளையிட்டாரோ அத்தனையும் நடந்தது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட்டார் நிற்கும். ஓ ஷகலரதரியாலரதர். இன்னைக்கு தேவனுடைய மகிமை பிள்ளைகள் மேலே இறங்கட்டும். ஒரு அபிஷேகம் சபையின் மேல் வாத்துப்பிறாக. ரட்சிக்கப்படலி என் கணவன், என் பிள்ளை ஊதாரிதனமாக இருக்கிறானே, என் பிள்ளைகள் இன்னைக்கு நடுத்தருவில் விட்டு இருக்கிறானே, நல்ல வேணும் கல்யாணம் பண்ணேன், என் வாழ்க்கையில் இது வரைக்கும் ஒரு நல்லதையும் நான் பார்க்கலையே. விசுவாசி, விசுவாசம் எல்லாவற்றத்திலும் ஜெயிக்க வல்லமை உள்ளது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். நீ என் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா, என் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா, என் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. ஓ ஷாக்காலாரா, என் வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை உண்டாக்குங்கப்பா. என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தாங்கப்பா. இன்னைக்கு என் குடும்ப விருத்திக்கு வரணும். இன்னைக்கு என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். ஆண்டவரே, இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெபத்தில் என் வீட்டில் ஒரு அற்புதம் நடக்கட்டும்பா. பேதுரு மாமி வீட்டில் போய் சுகம் தந்தீங்களே, சாரிபாத்து வீட்டில் போய் அற்புதங்களை செஞ்சீங்களே, ஆபிரகாம் வீட்டில் 3 மனிதர்கள் தேவ மனிதர்களாய் போய் அவங்களை ஆசீர்வதித்தீங்களே, என் வீட்டை இன்னைக்கு ஆசீர்வதிங்க. என் வீட்டுக்குள்ள உங்கள் வல்லமை இறங்கட்டும். எம்மா விசுவாசிம்மா, தாகத்தோடு கேளு, தாகத்தோடு கேளு. அப்பா, நான் குடும்பமாக வந்திருக்கிறேன், நான் குடும்பம் இல்லாமல் குடும்பத்தோடு இருந்து தனியாக வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு மாற்றத்தை தாங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு ஜெயத்தை தாங்க ஆண்டவரே. உங்கள் கிருபை அளவில்லாத என் மேலே இறங்கட்டம்பா. ஓ ஷகலரத நிமாக்கரபத்திரபலரதர தூரபாதினகரதரியா கரபோ சந்தரதினா கரபலரதரியா. கூப்பிடும்போது எனக்கு இறங்கி பதில் கொடுக்கின்றீ. கேடகம் நீரே, என் மகிமையும் நீரே, என் தலை நிமிர்ந்திட காரண நீரே. கேடகம் நீரே, உணர்ந்து பாடுங்க. உணர்ந்து சொல்லுங்க. மறைவிடமே, நான் அன்பு உள்ள என் கண்மலையே. தீங்கு நாட்களில் என்னை மறைத்துக் கொள்கிறீர், உங்கூடாரத்தில் என்னை ஒளித்து வைக்கிறீர். தீங்கு நாட்களில் என்னை மறைத்துக் கொள்கிறீர், உங்கூடாரத்தில் என்னை ஒளித்து வைக்கிறீர். கேடகம் நீரே, சொல்லுங்க. மகிமையும் நீரே, கேடகம் நீரே, என் தலை நிமிர காரண நீரே. மறைவிடமே, என் உறைவிடமே, நான் நம்பி உள்ள என் கண்மலையே. கைகளை தட்டி பாருங்க. ஆமென். கண்மலையே, உன்னதரே, உன் மரவில் தங்கி வாழ்கிறேன். வல்லவரே, உன் நிழலில் புகுந்து கொள்கிறேன். அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. மறைவிடமே,
என் ஊரை. பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க விசுவாசத்தோடு, நான் உம்மை நம்பி வந்திருக்கிறேன்பா, உமது சமூகத்தை நோக்கி வந்திருக்கிறேன். என் கண்மலையே. நல்லா கரங்களை தட்டுங்க. நல்லா நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி அந்நிய பாஷைகளை பேசி ஷபாலா ராதா ரகாலா ராதா ராபா துராபாலா நல்ல 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 கைகளை தட்டுங்க. தேவ வார்த்தைக்கு நேராய் நாம் செல்ல போகிறோம். கர்த்தர் தாமே அவருடைய மறைவிடம், தகப்பனாரை மறைத்து வெளிப்படும்படியாக இந்த சபைக்கு தேவன் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை, அபிஷேகம் உள்ள வார்த்தைகளை, முகங்களை முறிக்கிற வார்த்தைகளை, கட்டுகளை அறுக்கிற வார்த்தைகளை, சபை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிற வார்த்தைகளை, குடும்பங்கள் விருத்தி அடைந்து சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெறுகிற வார்த்தைகளை அன்னைக்கு சாமுவேலோடு பேசின கர்த்தர், முள்செடியிலே மோசையோடு பேசின கர்த்தர், ஆபிரகாமே நீ வெளியே வா என்று அழைத்து பேசின கர்த்தர் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரோடு பேசும்படியாக நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.